ஆன்டி பிளேட்லெட் ட்ரக்ஸ் பார்க்க போகிறோம். ஆன்டி பிளேட்லெட் ஏஜென்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, பிளேட்லெட் அக்ரிகேஷன் ஃபார்ம் ஆகாமல் தடுக்கிறதுக்கும் பிளட் கிளாட் ஃபார்ம் ஆகாமல் தடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறது தான் ஆன்டி பிளேட்லெட் ஏஜென்ட்ஸ். பிளேட்லெட் அக்ரிகேஷன் நடந்துச்சு அப்படின்னா பிளட் கிளாட் ஃபார்ம் ஆகும். அப்போ பிளேட்லெட் அக்ரிகேஷனை இன்ஹிபிட் பண்ணாதான் நமக்கு பிளட் கிளாட் ஃபார்ம் ஆகாது. பிளட் கிளாட் ஃபார்ம் ஆகாமல் தடுக்கிற ஒரு ட்ரக் தான் ஆன்டி பிளேட்லெட் ஏஜென்ட்ஸ். நம்ம ஹார்ட் அட்டாக் எப்படி வருது, ஹார்ட்டில் பிளட் கிளாட் ஆச்சுன்னா வரது தான். அப்போ ஆன்டி பிளேட்லெட் ஏஜென்ட்ஸ் அது கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிளேட்லெட் அக்ரிகேஷன் பேத்வேஸ் இருக்கு இல்லையா, பிளேட்லெட் அக்ரிகேஷன் நடக்காமல் தடுக்கிறது தான் ஆன்டி பிளேட்லெட் ஏஜென்ட்டோட ஒர்க்கு. அது எப்படி பண்ணுது அப்படின்னா, காக்ஸ் இன்ஹிபிஷன், GP2B3A ஆன்டகோனிஸ்ட், PT-Y12 ரிசப்டார் பிளாக்கர், பிளேட்லெட் கேம்ப் என்ஹான்சர், இந்த 4 மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் மூலயமா ஆன்டி பிளேட்லெட் ஒர்க்கை கொடுக்குது. நெக்ஸ்ட்டு த்ரோம்போசிஸ் அப்படின்னா எப்படி பிளட் கிளாட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் பேசிக் நம்ம புரிஞ்சிக்க முடியும். இப்போ த்ரோம்போசிஸ் அப்படின்னா பிளட் கிளாட் வந்து பிளட் வெசலில் ஃபார்ம் ஆகும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, பிளேட்லெட் அட்ஹெஷனோ அக்ரிகேஷனோ நடந்தால் தான் இது நடக்கும். பிளேட்லெட் அட்ஹெஷன் அப்படின்னா ஒரு இடத்துல நம்மளுக்கு இன்ஜுரியோ ஏதோ ஒன்று ஏற்படுது அப்படின்னா அந்த இடத்துல போய் பிளேட்லெட் ஒட்டிக்கும், அது அட்ஹெஷன். ஒரு பிளேட்லெட் கூட இன்னொரு பிளேட்லெட் ஒட்டிக்கிறது அக்ரிகேஷன். இப்போ இந்த ப்ராசஸ் நடந்ததுக்கு அப்புறம் என்ன ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா, அடினோசைன் டைபாஸ்பேட், ADP, த்ரோம்பாக்சின் A2, TXA2, இது ரெண்டையுமே பிளேட்லெட் அக்ரிகேஷனான ஃபார்ம் ஆகும். இது என்ன பண்ணும் அப்படின்னா பிளட் கிளாட் ஃபார்ம் ஆகிறத ப்ரமோட் பண்ணும். அப்போ நம்ம இந்த ADP, த்ரோம்பாக்சின் ப்ரொடியூஸ் பண்ணுது இல்லையா, இது ரெண்டையும் இன்ஹிபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா பிளட் கிளாட் ஃபார்ம் ஆகாது. ஸோ ஆன்டி பிளேட்லெட் ட்ரக்ஸ் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பிளேட்லெட் அக்ரிகேஷனை இன்ஹிபிட் பண்ணணும். சரிங்களா? இப்போ பிளேட்லெட் அக்ரிகேஷனை இன்ஹிபிட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்னென்னலாம் யூசஸ் இருக்குது அப்படின்னா, த்ரோம்போசிஸ் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுவாங்க. என்னென்ன அப்படின்னா மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன், மயோகார்டியல் இஸ்கிமியா, செரிப்ரல் இஸ்கிமியா. இப்போ மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் அட்டாக் எதனால் வருது, பிளட் கிளாட் ஃபார்ம் ஆகி பிளட் ஃப்ளோ சரியாக இல்லாததுனால வருது. இப்போ மயோகார்டியல் இஸ்கிமியா அப்படின்னா ஹார்ட் மசில்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே வந்து நமக்கு தேவையான பிளட்டும் ஆக்சிஜனும் கிடைக்காது. அப்போ வர்றது தான் நம்மளுக்கு என்னது மயோகார்டியல் இஸ்கிமியா. செரிப்ரல் இஸ்கிமியா அப்படின்னா பிரெயினுக்கு தேவையான பிளட்டும் ஆக்சிஜன் அண்ட் நியூட்ரியன்ஸ் இது எதுவுமே கிடைக்காது, தேவையானது எதுவும் கிடைக்காது. அப்போ அந்த இடத்துல நமக்கு என்ன வருது, இஸ்கிமிக் ஸ்ட்ரோக் வருது. நெக்ஸ்ட்டு மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன்னா என்ன, ஹார்ட் அட்டாக்னா என்ன சொன்னேன், பிளட் கிளாட் நம்ம ஹார்ட்டில் ஃபார்ம் ஆகி பிளட் ஃப்ளோ சரியாக இருக்காது. அப்போ பிளட் ஃப்ளோ இல்லைன்னா அந்த இடத்துல என்ன ஆகுது, பிளட்டே போகாமல் ஸ்டாப் ஆகுது. அப்போ நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. நெக்ஸ்ட்டு காமனாக இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, கரோனரி ஆர்டரி டிசீஸ், ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக்ஸ். இப்போ ஸ்ட்ரோக்குமே எதனால் வருதுன்னு சொன்னால் பிரெயினில் பிளட் கிளாட் ஃபார்ம் ஆகிறதுனால வருது. அப்போ அதை சரி பண்ணுறதுக்கு கொடுக்குறது தான் ஆன்டி பிளேட்லெட் ட்ரக்ஸ். நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். த்ரோம்பாக்சின் சிந்தசிஸ் இன்ஹிபிட்டார். த்ரோம்பாக்சின் இன்ஹிபிட் பண்ணோன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு என்ன ட்ரக் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆஸ்பிரின் பர் டேக்கு 75 mg லோ டோஸில் கொடுத்தா தான் இந்த ஆக்ஷனை கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பிளேட்லெட் கேம்ப் என்ஹான்சர் டைபைரிடமோல். இப்போ இந்த CAMP அப்படின்னு சொல்லுவாங்க, கேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க, இதனோட ஒர்க் அதிகமாச்சு அப்படின்னா பிளேட்லெட் அக்ரிகேஷன் டிக்ரீஸ் ஆகும். அப்போ அந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். PT-Y12 ரிசப்டார் பிளாக்கர். இங்கே என்ன பண்ணுது, PT-Y12 ரிசப்டாரை பிளாக் பண்ணுது. அதுக்கு என்னென்ன ட்ரக் அப்படின்னா டைக்ளோபிடின், கிளாபிடோக்ரல், பிராசோக்ரல், டிகாகிரில்லர். நெக்ஸ்ட்டு GP2A3B ஆன்டகோனிஸ்ட், ஆப்சிக்சிமப், எப்டிஃபிபாடின், திரோஃபிபான், இதெல்லாமே ஆன்டகோனிஸ்ட் ஒர்க் கொடுக்குது. இப்போ அராக்கிடோனிக் ஆசிட்லேருந்து த்ரோம்பாக்சின் A2 ப்ரொடியூஸ் ஆகுது. அதை யார் ப்ரொடியூஸ் பண்ணுறது, காக்ஸ் என்சைம். அப்போ COX-1 என்சைமை ஆஸ்பிரின் கொடுத்து இன்ஹிபிட் பண்ணுறோம். இங்கே இந்த சைக்ளிக் AMP பேத்வே இருக்கு இல்லையா, அதை இன்க்ரீஸ் பண்ணால் பிளேட்லெட் அக்ரிகேஷன் டிக்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு கிளாபிடோக்ரல் PT-Y12 ஆன்டகோனிஸ்டாக ஒர்க் ஆகுது. P2Y12 ரிசப்டாரில் போய் அதனோட ஒர்க்கை பிளாக் பண்ணுது. நெக்ஸ்ட்டு டிகாகிரில்லர்
இதுவுமே P2Y12 போய் ஆக்ட் ஆகும். இந்த மாதிரியும் நம்ம எழுதிக்கலாம். இப்போ ஆக்டிவேட்டட் பிளேட்லெட் என்ன பண்ணுன்னா த்ரோம்பாக்சின், ஏடிபி, த்ரோமின் இது 3மே ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ பிளேட்லெட் அக்ரிகேஷனை கடைசி ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த GP2B3A ஆன்டகோனிஸ்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா? மேலே என்ன கொடுத்துருக்கோம்? ஆக்டிவேஷன் ஆஃப் GP2B3A இதுதான் ஃபைனல் ஸ்டெப். இதை இன்ஹிபிட் பண்ணாவே பிளேட்லெட் அக்ரிகேஷன் இன்ஹிபிட் ஆகிடும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இதனோட காமன் சைடு எஃபெக்ட்ஸ். காமனாக இதனோட சைடு எஃபெக்ட் என்ன அப்படின்னா ப்ளீடிங் தான். இப்போ சம்டைம் நமக்கு வந்து ஏதோ ஒரு இன்ஜூரி ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல பிளட் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு ஸ்டாப் ஆகுது? அந்த இடத்துல பிளட் கிளாட் ஃபார்ம் ஆகும். அப்போ பிளட் கிளாட் ஃபார்ம் ஆகுதுனால தான் பிளட் ஸ்டாப் ஆகுது. அப்போ நமக்கு பிளட் கிளாட் ஃபார்ம் ஆகலைன்னா ப்ளீடிங், ஹெவி மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங்,